தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. சென்ற சில வருஷங்களுக்கு முன்பு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவதற்காக நான் பூனா நகரத்திற்கு சென்றிருந்தேன். 2-3 நாட்கள் அங்கு தங்கியிருந்தேன். ஒரு நாள் காலை அங்குள்ள தமிழ் அன்பர்கள் சிலரோடு நகரத்திற்கு பக்கத்தில் உள்ள பார்வதி மலையில் இருக்கும் கோவில்களை பார்க்கச் சென்றேன். மலை மிகப்பெரிய மலை ஒன்றும் இல்லை. நம்ம திருத்தணி மலை உயரமே தான் இருக்கும். ஆனால் திருத்தணியில் கட்டி வைத்திருப்பது போல அழகான படிக்கட்டுகள் எதுவும் அங்கு இல்லை. மண்டபங்களும் அங்கு இல்லை. படிக்கட்டு மிகவும் விசாலமாக இருந்தது. அந்த படிக்கட்டை கட்டிய மராத்திய மன்னர்கள் குதிரை மேல் அமர்ந்து கொண்டு மலை மேல் உள்ள கோவிலுக்கு குதிரையோடு செல்வார்களாம். மலை சிகரத்தை அடைந்தவுடன் நாங்கள் கண்டது தேவதேவன் திருக்கோவில். தேவர்கோ அறியாத தேவதேவனை வணங்கிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பண்டரிபுரம் விட்டல், பவானி அன்னை, மகாவிஷ்ணு ஆகியோர்களுடைய கோவில்களுக்கெல்லாம் சென்றோம். கடைசியாக தேவதேவன் கோவிலுக்கு வலதுபுறமாக உள்ள ஒரு கோவிலின் வாயிலுக்கு வந்து சேர்ந்தோம். கோவிலின் வாயிலில் ஒரு பலகை. அந்த பலகையில் இந்த கோவிலுக்குள் பெண்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஆங்கிலத்திலும் மராத்தியிலும் எழுதப்பட்டிருந்தது. இதற்கு காரணம் என்ன என்று என் உடன் வந்த அன்பர்களை கேட்டேன். இங்கு கோவில் கொண்டிருப்பவன் கார்த்திகேயன். அவன் பிரம்மச்சாரிய விரதம் அனுஷ்டிக்கிறவன். ஆதலால் அவன் பெண்களையே பார்க்கிறதில்லை என்ற வைராகிய சித்தனாக இங்கு இருக்கிறான் என்று கூறினார்கள். சரி என்று ஆலயத்திற்கு உள்ளே சென்றோம். கோவிலுக்குள்ளே சென்ற பிறகுதான் தெரிந்தது, அங்கே கோவில் கொண்டிருப்பவன் நமக்கு முன்னமே அறிமுகமானவன். ஆம், ஆறுமுகன்தான். பளிங்கில் அமைந்திருந்த சிறிய உருவம். மயில் மேல் அரோகணித்திருந்தான் அவன். கார்த்திகை பெண்களான அறுவர் பயந்த 6 அமர் செல்வன் அல்லவா, ஆதலால் அவன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறான் வடநாட்டிலே. ஆமாம், ஆறுமாமுகவன் தமிழ்நாட்டில் 1க்கு 2ஆக வள்ளி தெய்வ யானையை மணந்தவன். இங்கு மட்டும் பிரம்மச்சாரி என்று வேஷம் போடுவானேன் என்று தோன்றியது எனக்கு. நண்பர்களை கேட்டேன், விடை கிடைக்கவில்லை. அன்று மாலை பூனா தமிழ்ச்சங்கம் நடத்திய அன்பர்கள் கலைக்கழக விழாவிலே எனக்கு பேச்சு. அங்குள்ள தமிழ் அன்பர்கள் திரளாக வந்திருந்தார்கள். விஷயம் விளங்கிற்று எனக்கு அப்பொழுது. தமிழ்நாட்டு குரமகள் நம்பிராஜன் புத்திரி வள்ளியை கண்டு சொக்கி அவள் காதலை பெற எவ்வளவோ தகிடு தத்தங்கள் செய்து அந்த அழகியை மனம் புரிந்தவன் முக்காடிட்ட தலையோடும் வளையங்கள் அணிந்த மூக்கோடும் வரும் அந்த வடநாட்டு பெண்களை காண சகிப்பானா? இதை அப்பட்டமாக சொல்ல முடியாமல் தான் சும்மா பிரம்மச்சாரி வேஷம் போட்டு அங்குள்ளவர்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஆம், அவன் கலை பயில் புலவன் கார்த்திகேயன் அல்லவா. ஏமாற்றுவதையே ஒரு கலையாக கற்றிருக்கிறான் என்று தோன்றிற்று எனக்கு. வள்ளியை வேலன் மணந்த வரலாறு நிரம்ப ரசமான வரலாறு. எவ்வளவோ காலமாக காவியமாக கதா காலட்சேபமாக எல்லாம் எத்தனையோ முறை கேட்ட கதை. வள்ளிமலை கோவில் எத்தனையோ நாடக மேடைகளில் வெள்ளி திரைகளிலெல்லாம் பார்த்து பார்த்து அழுக்காத கதை. ஆனால் இந்த வள்ளி பிறந்த இடம், அவள் ஆலோலம் பாடிய பரன், அவளை முருகன் கண்டு காதலித்து மனம் புரிந்து கொண்ட தலம் எங்கு இருக்கிறது என்று உறுதியாக சொல்வார் யாரும் இல்லை. திருநெல்வேலி ஜில்லாவிலே கன்னியாகுமரி செல்லும் வழியிலே ஒரு தலம் இருக்கிறது. அந்த தலத்திற்கு வள்ளியூர் என்று பெயர். அங்கு வள்ளி பிறந்து வளர்ந்ததாக வரலாறு ஒன்றுமே இல்லை. அதே போல நம்ம திருச்செந்தூரில் வள்ளி ஒளிந்த குகை ஒன்று இருக்கிறது. வள்ளி குகை என்று சொல்வார்கள். திருச்செந்தூரில் முருகன் நிகழ்த்தியது சூரசம்ஹாரம். அதற்கு பரிசாக தேவேந்திரனிடம் அவன் மகள் தேவசேனையை மனைவியாக பெற்றது திருப்பரங்குன்றத்திலே. மேலும் வள்ளியை கண்டு மையில் கொண்டு அவள் தந்தை தமையன் முதலியோரை கண்டு ஓடி ஒளிந்தவன் முருகன்தான். முருகனை கண்டு வள்ளி ஓடி ஒளிந்ததாக புராண கதை எதுவுமே இல்லை. ஆனால் வள்ளி குகை மட்டும் எப்படி திருச்செந்தூரில் வந்தது என்று எனக்கு புரியவில்லை. அதனால் மலைமேவு மாய குரமாதான வள்ளியை திருநெல்வேலி ஜில்லா வாசிகள் தங்கள் நாட்டுக்காரி அவள் என்று உறவு கொண்டாட முடியாது. அதனால் முற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காத்த அந்த நீல வள்ளி அவள் பெயராலே வழங்குகின்ற வள்ளிமலையை சார்ந்தவளாகத்தான் இருத்தல் வேண்டும். தெய்வ மகளான தேவசேனையை மணந்த பிறகு தணிகை சென்று அமைதியாக குடும்பம் நடத்த விரும்பிய அந்த அருள்ஞான சக்திதரனிடம் ஒரு காதல் கலகத்தையே ஆரம்பித்து வைக்கிறார் நாரதர். தேனென்று பாகென்று ஓமி கொணா தெய்வ வள்ளி என்று ஆசையை மூட்டுகிறார். அதோடு அவள் திருத்தணிக்கு அனித்தே உள்ள மலையில் வாழ்பவள் என்றும் சொல்கிறார்.
அவ்வளவுதான், புறப்பட்டு விடுகிறான் முருகன். கால் கடக்க நடந்தே செல்கிறான். வேடுவ பெண்ணை மணக்க விரும்பிய குமரன் வேடனாகவே வேஷம் போட்டு கொண்டு செல்கிறான். வேட்டையாடி வந்த மானை தேடி வரும் வில்லனாக, ஆம், வில்லை ஏந்தியவனாக திணைப்புணம் காக்கும் வள்ளியை அணுகுகிறான். அவளிடம் காதல் மொழி பேசுகிறான். அவளோ கோபித்து கொண்டு தந்தையையும் தனையன்மாரையும் அழைத்த பொழுது அங்கேயே வேங்கை மரமாக மாறி நிற்கிறான். பின்னர் அவளது தந்தையாம் நம்பிராஜனையே கைக்குள் போட்டுக்கொண்டு விருத்தனாக மாறி கள்ளச் சிறுமியாம் வள்ளியை வேட்கிறான். அதுவும் பலன் தராது கண்டு தன் சகோதரன் விநாயகனை தொழுது யானை உருவத்தில் விநாயகனை வரவழைத்து அந்த யானையை காட்டி பயமுறுத்தி அவள் தன்னை கட்டி தழுவச் செய்கிறான். பிறகு தன் மெய் உருவை அவளுக்கு காட்டி அவளை திருமணம் புரிந்து கொள்கிறான். இப்படித்தான் திருத்தணி பகுதியில் வாழும் முருகன் குறமகள் மருவிய பெருமாளாக மாறுகிறான். ஞான சக்தியாக வேலேந்திய குமரன் கிரியா சக்தியான தெய்வ யானையை மணந்த பிறகு இச்சா சக்தியான வள்ளியையும் மணந்து கொள்கிறான் என்று சொல்வது மிக மிக பொருத்தம்தானே. இந்த வள்ளி பிறந்து வளர்ந்த இடம்தான் வள்ளிமலை. வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த இடத்தில் மகாலட்சுமியின் அவதாரமான மான் வயிற்றில் பிறக்கிறாள் வள்ளி. அதனால் அவளை தேடி எடுத்த நம்பிராஜன் என்னும் வேடுவ தலைவனோ அவளை வள்ளி என்று பெயரிட்டு அழைக்கிறான். இந்த வள்ளி படர்ச்சாரல் வள்ளிமலை சென்று வள்ளியை மணந்து வள்ளி மணாளனாகிறான் என்று அருணகிரியார் கூட அறுதியிட்டு உரைத்திருக்கிறார். இந்த வள்ளிமலை ஆற்காடு என்னும் தலத்திலிருந்து எட்டி பிடிக்கும் தொலைவிலேயே இருக்கிறது. சென்னை பெங்களூரு சாலையில் பெண்ணையாற்றின் கரையில் இருக்கும் திருவலம் என்னும் தலத்திலிருந்து 10 மைல் தொலைவில் தான் இருக்கிறது வள்ளிமலை. அதாவது திருத்தணிகையிலிருந்து 20 மைல் தொலைவில் அமைந்திருக்கிறது வள்ளிமலை. இந்த தலத்திற்கு பேருந்து மூலம் செல்ல விரும்பும் பக்தர்கள் ஆற்காடு, வேலூர், ராணிப்பேட்டை, வாலாஜா, திருத்தணி, அரக்கோணம் ஆகிய எந்த ஒரு ஊரிலிருந்தும் எளிதாக பேருந்து மூலமாகவே சென்று இந்த வள்ளிமலை என்னும் தலத்தை அடையலாம். மலை அடிவாரத்திலேயே மிகப்பெரிய கோவிலும் மிகப்பெரிய திருக்குளமும் அமைந்திருக்கிறது. அந்த கோவிலில் இருக்கும் உற்சவ மூர்த்திகளை எல்லாம் கண்டு வணங்கலாம். இந்த உற்சவ மூர்த்திகளை காணவா இவ்வளவு தூரம் வந்தோம்? ஏதோ வள்ளி பிறந்த ஊர், வள்ளி திணைப்புணம் காத்த தலம் என்றெல்லாம் விஸ்தரித்தீரே என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழத்தான் செய்கிறது. அந்த வள்ளியை நல்ல கல்லூரியிலே காண மலை ஏற வேண்டும். 440 படிகள் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது வள்ளிமலை. ஒரே ஒரு இடத்தில் தான் செங்குத்தாக படிக்கட்டுகள் இருக்கும். மற்ற இடத்திலெல்லாம் சுலபமாக ஏறிவிடலாம். படிக்கட்டுகளில் கட்டியிருக்கும் மண்டபங்களிலெல்லாம் தங்கி இளைப்பாரி மலை முகட்டுக்கு வந்தால் கோவிலின் முன் வாயிலுக்கு வந்து சேருவோம். கற்பூர கொப்பரை, துவஜஸ்தம்பம் முதலியவற்றோடு குடைவரையாக அமைந்திருக்கும் கோவிலை வலம் வரலாம். அப்படி வலம் வந்தால் திரும்பவும் கோவிலின் முகப்பிலே கல்லால் கட்டியிருக்கும் மண்டபத்திற்கு வந்து சேருவோம். இந்த மண்டபம் கல்லும் சுண்ணாம்பும் கொண்டு கட்டியது. மற்றைய பகுதிகள் எல்லாம் மலையை குடைந்து குடைந்து அமைத்த குடவரை கோவில். முன் மண்டபத்தை கடப்பதற்குள்ளே இடது பக்கம் திரும்பினால் கற்பாறையிலே ஒரு பெரிய குகை. அந்த குகைக்கு உள்ளே நிற்கிறாள் வள்ளி. கவன் வீசும் கயிற்றை ஏந்தி ஆலோலம் பாடும் நிலையில் அவளை உருவாக்கி இருக்கிறான் சிற்பி. அர்த்த சித்திரமாக, அதாவது பேஸ் ரிலீஃப் என்னும் வகையில் அமைத்திருக்கிறான் சிற்பி. இந்த இடமே வள்ளி பிறந்த இடமாக இருக்க வேண்டும். இங்குதான் அவள் திணைப்புணம் காத்து நின்றிருக்க வேண்டும் என்பதில் இனி சந்தேகம் எழுவதற்கு நியாயமே இல்லை. இனி இந்த குடவரை கோவிலுக்கு உள்ளே நுழையலாம். அது 3 கட்டுகளாக இருக்கும். முதற்கட்டில் ஒரே இருட்டு. அந்த கட்டின் பாறைகளில் முட்டாமல் வலதுபுறம் உள்ளே வாயிலுக்குள் நுழைந்தால் அதைவிட உயரமான அடுத்த கட்டிற்கு செல்லலாம். இங்கு நல்ல வெளிச்சம் வர கோவில் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கு எல்லோரும் வசதியாக நின்று தொழுவதற்கும் இடம் இருக்கிறது. அடுத்த கட்டுதான் 3ஆம் கட்டு. அது மற்ற கட்டுகளை விட இன்னும் கொஞ்சம் உயரம். இந்த கட்டில் ஒரு வாயில். அந்த வாயிலுக்கு நேராக வள்ளிமலை முருகன் வஞ்சனை இல்லாமல் வள்ளியோடு தெய்வ யானையையும் பக்கத்தில் வைத்து கொண்டே சிலை உருவில் இருக்கிறான். சின்னஞ்சிறிய வடிவமே என்றாலும் நல்ல அழகான உருவம். திருத்தணியில் நம்மால் பார்க்க முடியாத மயில் உருவத்தை இங்கு பார்க்க முடிகிறது. தன் தலைவன் கால் கடுக்க நடந்து சென்றிருக்கிறானே என்று அறிந்து பறந்து வந்து சேர்ந்திருக்கும் போல இந்த மயில். இந்த கருவறையின் உச்சியில் உள்ள பாறை மேல் விமானத்தை கட்டியிருக்கிறார்கள். குடவரை கோவிலை உருவாக்கியவர்கள் பல்லவர்கள். விமானம் மற்றும் முன் மண்டபம் ஆகியவற்றை கட்டியவர்கள் அதன் பிறகு வந்த நாயக்க மன்னர்கள். இந்த வள்ளிமலையிலே பல சுனைகள் உண்டு. அதில் ஒரு சுனையில்தான் வள்ளி நீராடி இருக்கிறாள். அந்த சுனையின் கரையிலே வள்ளி அன்று மஞ்சள் அரைத்து தேய்த்து குளித்திருக்கிறாள். அந்த அடையாளத்தையெல்லாம் இன்றும் நம்மால் பார்க்க முடிகிறது.
இது தவிர மலை மேலே ஒரு பாறையிலே 5-6 சமண விக்கிரகங்கள் உண்டு. ஒரு காலத்தில் சமண முனிவர்கள் சிலர் இங்கு தங்கியிருக்க வேண்டும். இங்கே இவைகள்தான் பின்னர் பஞ்ச பாண்டவர் படுக்கை என்று மக்களால் அழைக்கப்படுகிறது. காணச் சிறுமானை நினைந்து ஏனர் புனர் மீது நடந்து காதர் கிளியோடு மொழிந்து சிலை வேடர் காண கனியாக வளர்ந்து ஞான குரமாதை மணந்த முருகனை இந்த தலத்தில் வணங்குவதிலே ஒரு தனி விசேஷம். தெய்வ மகளாகிய தேவசேனையை பரிசாக கொண்டு வந்து கொடுக்கிறான் தேவேந்திரன். ஆனால் தமிழ் மகளாகிய வள்ளியை தேடி ஓடி வந்து காதல் புரிந்து மணந்து கொள்கிறான் குமரன். இது தமிழ் கடவுளான முருகன் தமிழ் மக்களிடத்தில் வைத்துள்ள அளப்பரிய அன்பினை தெளிவாக கூறுகிறதல்லவா. இந்த வள்ளிமலை என்னும் தலத்திற்கு நிறைய சிறப்புகள் உண்டு. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட தலம் இது. அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பு என்னும் திருப்புகழை வள்ளிமலையில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல் மாறல் என்னும் பாராயணமாக மாற்றி அதை ஒரு மகா மந்திரமாக அருளி செய்திருக்கிறார். அவருடைய ஜீவ சமாதி கூட இந்த வள்ளிமலையில்தான் அமைந்திருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குகை கோவில் புதுப்பிக்கப்பட்டது. அப்பொழுது 8 கால் மண்டபத்திற்கு அருகே புதுப்பிப்பு பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது. வள்ளிமலை கோவிலை புதுப்பிக்கும் பணிகள் நடந்த பொழுது 8 கால் மண்டப பகுதியில் உள்ள ஒரு கல்லை அகற்றும் பொழுது அங்கிருந்து வாசனை நிரம்பிய புகை வந்ததாகவும் அதற்கு உள்ளே பார்த்தால் சித்தர்கள் எல்லாம் அமர்ந்து தியான நிலையில் இருப்பதையும் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அந்த இடத்தில் மட்டும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அந்த கல்லை அப்படியே அங்கே வைத்து மூடிவிட்டார்கள் என்பது செவிவழி செய்தியாக உள்ளது. அந்த பகுதியில் சித்தர்கள் தவம் புரிந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் அந்த பகுதி எவ்விதத்திலும் மாற்றி அமைக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த ஆலயம் தினசரி காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் மாலை 6:30 மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.